வணக்கம் நண்பர்களே. பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. உங்கள் பிஎஃப் பணத்தை எடுக்க இனி வாரக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏடிஎம் மூலமாகவே உங்கள் பிஎஃப் பணத்தை எடுக்கும் புதிய வசதியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இது எப்படி செயல்படும், எவ்வளவு பணம் எடுக்க முடியும், யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய திட்டம் 2026 ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. முக்கிய மாற்றங்கள் இதோ. ஏடிஎம் மற்றும் யுபிஐ வசதி. இனி உங்கள் பிஎஃப் கணக்கு ஒரு சாதாரண வங்கி சேமிப்பு கணக்கைப் போலவே செயல்படும். இதற்காக தனியாக ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்பட உள்ளன, அல்லது உங்கள் தற்போதைய வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டு பிஎஃப் பணத்தை ஏடிஎம் அல்லது யுபிஐ மூலம் நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியும். எவ்வளவு பணம் எடுக்கலாம்? தற்போதைய புதிய விதிகளின்படி அவசர தேவைக்காக உங்கள் பிஎஃப் கணக்கில் இருக்கும் தொகையில் குறிப்பிட்ட சதவீதத்தை, சுமார் 50% வரை, உடனடி ஏடிஎம் வித்ராயல் முறையில் எடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தானியங்கி தீர்வு. மருத்துவ செலவுகள், திருமணம் போன்ற அவசர தேவைகளுக்காக பிஎஃப் அட்வான்ஸ் பெறும் வரம்பு இப்போது 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது விண்ணப்பித்த 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் உங்கள் கணக்கிற்கு வந்துவிடும். வேலை மாறினால் கவலை வேண்டாம். நீங்கள் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு வேலை மாறும்போது உங்கள் பிஎஃப் கணக்கு இனி தானாகவே மாற்றப்படும். இதற்காக நீங்கள் இனி அலைய வேண்டியதில்லை. இந்த வசதியை பெற உங்கள் பிஎஃப் கணக்கில் சில விஷயங்கள் சரியாக இருக்க வேண்டும். உங்கள் யுஏஎன் எண் ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆதார் கார்டு, பான் கார்டு மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் கேஒய்சி சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் மொபைல் எண் ஆதார் மற்றும் பிஎஃப் கணக்குடன் இணைக்கப்பட்டிருப்பது கட்டாயம். பிஎஃப் விதிகளில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த மாற்றம் சாதாரண ஊழியர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற லேட்டஸ்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.